கால பைரவர் எப்படி வந்தார்? முக்கிய புராண கதை. ஒரு நாள் பிரம்மா மற்றும் விஷ்ணு இருவருக்குமிடையில் யார் உயர்ந்தவர் என்ற அகந்தைவாதம் ஏற்பட்டது. அப்போது சிவபெருமான் அக்னி தூண், அதாவது லிங்கமாக தோன்றினார். இந்த தூணின் தொடக்கம் முடிவை யார் காண்கிறாரோ அவரே உயர்ந்தவர் என்று சொன்னார். விஷ்ணு பன்றி, அதாவது வராகம் அவதாரம் எடுத்து அடிப்பகுதியை தேடினார். பிரம்மா அன்னம், அதாவது ஹம்சமாகி மேல் பகுதியை தேடினார். விஷ்ணு உண்மையை ஒப்புக்கொண்டார். முடிவு கிடைக்கவில்லை. ஆனால் பிரம்மா பொய் சொல்லினார், நான் முடிவை கண்டேன் என்று. இந்த அகந்தை மற்றும் பொய் காரணமாக சிவபெருமான் கோபம் கொண்டு தமது நெற்றிக்கண்ணிலிருந்து கால பைரவரை உருவாக்கினார். கால பைரவர் பிரம்மாவின் 5வது தலையை வெட்டினார். இதனால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. அதனால் கால பைரவர் பிச்சை எடுத்து சுற்றினார். பல தீர்த்தங்களில் நீராடினார். இறுதியாக காசியில், அதாவது வாரணாசியில் அந்த தோஷம் நீங்கியது. அதனால்தான் காசியின் காவலன் கால பைரவர் என்று அழைக்கப்படுகிறார்.